ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம லூலு மாலுக்கு போயிருந்து மீதி திங்ஸ் இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரூட்ஸு தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரூட்ஸ் வகை எல்லாமே அவ்வளோ எல்லா வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸுமே இருந்தது. நம்ம பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக எல்லாமே நல்லாவே இருந்தது. கொய்யாப்பழத்துலேருந்து ஆப்ரிகாடா என்ன ஃப்ரூட்ஸு அது வரைக்குமே எல்லாமே இருந்தது. நாங்கள் பேரிக்காய் வாங்கினோம். பார்க்கவே நல்லா இருந்ததுனால பேரிக்காய் வாங்கிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே இருந்தது. மீதி ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வெளியிலே வாங்கிக்கலாம். எல்லாம் அதே தான், அங்கே தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் எல்லா வெரைட்டி ஆஃப் பேரிச்சம்பழமும் இருந்தது. அதுவுமே எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதிலே ரேட்டு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது. வெஜிடபிள்ஸுமே எல்லா வெஜிடபிளும் வச்சுருந்தாங்க. கார்ன் இருந்தது. அதான் எல்லாமே அந்த லிச்சி பழம், வெரைட்டியாக என்னெல்லாம் பழம் இருக்கோ எல்லா பழமே அங்கே கிடைக்குதுங்க. நம்ம வேணும்னா எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள், தேங்காய், வீட்டுக்கு தேவையான பூசணிக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நம்ம என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சின்னு உள்ளே போகிறோமோ ஒரு வீட்டுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய் கூட ஒரு கவரில் ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கூட வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணது அந்த மாதிரியும் இருந்தது. இப்போ இந்த வரிக்கையே ஊட்டி வரிக்கை அந்த மாதிரி என்னென்ன அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற ரஸ்க்கு, அந்த மாதிரி பூண்டு ரஸ்க்கு, ஃப்ளேவராக எல்லாமே நிறைய வெரைட்டியாக நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஷவர்மா, சமோசா அந்த மாதிரி ஐட்டமுமே எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இருந்தது. ஸ்வீட்டு வகைங்க, ஸ்வீட்டுமே எல்லா ஸ்வீட்டு வகையுமே இருந்தது. என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே. அதேமாரி வெஜிடபிள்ஸும் தான், எல்லா வெஜிடபிளுமே இருந்தது அங்கே. அதேமாரி சாப்பிட்ற ஐட்டம் இது தான் இருக்குது, இது தான் இல்லை அப்படின்னு இல்லை. ஜாங்கிரியுமே அங்கே நல்லா சூடாக அங்கேயே மினி ஜாங்கிரி மாரி அங்கேயே சுட்டு அப்படியே அங்கே அந்த ஜீரோவில் போட்டு கொடுக்குறாங்க. அதுவுமே அங்கே எல்லாருமே நல்லா சூடாக வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அந்த பக்கம் ஒரு பக்கம், வெஜ்ஜி ஒரு பக்கம் இருந்தது. நாங்கள் அன்றைக்கி சனிக்கிழமைன்றதால வெஜ்ஜு தான் அப்படின்றதால வெஜ்ஜி பக்கம் போயிட்டோம். சமோசா இந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கணும். வேறு நான்வெஜ்ஜு யாரும் சாப்பிட மாட்டேன்றதால நான்வெஜ்ஜு வாங்கலை. வேறு இது மட்டுமே இந்த வெஜ்ஜில் மட்டுமே வாங்கிக்கின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே வாங்கி சாப்பிட்லாம் சூடாக அப்படின்னு பார்த்தா பில்லிங் அங்கேயே கிடையாது. நம்ம அங்கே வாங்குகிறோம்ல அந்த கவுண்டரில், அங்கேயே பில்லிங் கிடையாது. இந்த ஜாங்கிரி தான் அங்கேயே நல்லா சூடாக சுட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு மட்டும் அங்கேயே பில் போடுவாங்களா என்னன்றதில்ல. ஆனால் ஜாங்கிரி வாங்கி அங்கேயே தான் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பீட்சா இது ரெடிமேட் பீட்சா. அது வாங்கிட்டு நம்ம வீட்டில் ஓவனில் வச்சுக்கலாம். அது ரெடிமேடாகவே எல்லாமே போட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே வாங்கி நாங்கள் சூடாக சாப்பிட்லாம். அங்கேயே தான் தனித்தனியாக கவுண்ட்ரு தானே இருக்குதுன்னு பார்த்தா அங்கேயே சாப்பிடக்கூடாதான். எல்லாமே ஒரு இடத்த பில்லிங் போடுறாங்க இல்லையா, எல்லாம் வாங்கிட்டு அங்கே தான் பில் போடணும். அதேமாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸுமே எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நம்ம சேலட் மாரி சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் பரோட்டா, சப்பாத்தி, ரெடிமேடு அந்த மாதிரி அதெல்லாமே தனியாக போட்டு பேக் பண்ணி இருந்தது. நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் தான் அங்கே இருக்குது இல்லை அப்படின்றதில்ல. அதேமாதிரி ஸ்நாக்ஸுமே அங்கே இல்லாததுன்னு ஒன்றுமே இல்லை. நம்ம உள்ளே போயிட்டால் ஒன்ஸ் எல்லாமே அழகாக நல்லா சுற்றி பார்த்துட்டு சூப்பராக வாங்கி சாப்பிட்டுன்னு வரலாம். இது எல்லாமே ஃப்ரூட்ஸோட ஜாமு. என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அந்த ஃப்ரூட்ஸோட ஜாம்லாம் அங்கே அழகாக போட்டு வச்சுருக்காங்க. அதுவுமே கிராம் இவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போட்டு வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் வாங்கினது ஒரு ஜாம் வாங்கினோம். அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஊறுகாய் ஐட்டம், மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி. இது எல்லாமே வெஜிடபிள்ஸில் அந்த மாதிரி எல்லா ஊறுகாயுமே இருந்தது. எல்லாமே நம்ம அங்கேயே எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே கிராம் கணக்கில் வேணால் வாங்கிக்கலாம். எல்லா ஃப்ளேவர் ஆஃப் ஊறுகாயுமே இருந்தது. குழம்பு வகை அந்தமாரி நமக்கு குழம்பு வகையுமே எல்லாமே இருந்தது. அதேமாரி இதெல்லாம் அந்த பீட்சா மேலே போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் நெல்லிக்காய் அதெல்லாம் சர்க்கரை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தாங்க. அதுவுமே கிராம் கணக்கில் வாங்கிக்கலாம். இந்த 2 ஜாம் தான் வாங்கினோம். அது 2 பேரும் எனக்கு சரியாக தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்.
ஆனால் ஜாலியாக இருந்ததுங்க. நல்லாவே எல்லாம் அப்படியே அழகாக பார்க்குறதுக்கு என்னவோ புதுசாக இருந்ததா, நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன், ஃபிஷ்ஷு அது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வெட்டி வச்சுருக்காங்க, முழுசாகவும் வச்சுருக்காங்க, அது மேக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதுவுமே இடக்கணக்கில் வாங்கிக்கலாம். எல்லாமே ஆட்டோட பார்ட்டு எத்தனை இருக்குதோ அத்தனையும் அழகாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வேணும்னா அங்கேயே எல்லாமே வாங்கின்னு வந்து வீட்டில் செய்யலாம். அதேமாதிரி மேக்னேட் பண்ணதுமே இருக்குது. சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து அதில் மசாலாலாம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அதையுமே நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். நம்ம அதை வந்து கழுவணும், மசாலா போடணுன்ற அந்த ஒரு இதெல்லாம் அவசியமாக இல்லவே இல்லை. இதுதான் மட்டனோட இதுவுமே எல்லாமே தலை, அதோட மூளை, கால், இந்த ஈரல், செவுரொட்டி எல்லாமே இருந்தது. அது எல்லாமே பார்ட்டாக வச்சுருந்தாங்க. நாக்கு கூட இருந்ததுங்க. ஆட்டோட நாக்கு கூட வச்சுருந்தாங்க. அதை கூட சாப்பிடுவாங்களான்னு தெரில, அது கூட இருந்தது. எனக்கு அப்பா ஆட்டோட நாக்கு கூட வச்சுருக்காங்களா, அதை கூட யாருப்பா வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் தலை ஒரு பாட்டு கூட உடலை இது ஆட்டில் என்ன இருக்குதோ எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷெலாம் இருந்தது. இந்த சேலமன் ஃபிஷ்ஷு அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருந்தது. சிக்கனுமே எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு, ஆனால் எனக்கு வந்து இந்தமாரி வந்து நல்லா ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம டிவியில் ஃபாரின்லாம் வச்சு நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேங்க. நிஜமாக நான் வந்து இங்கே வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. ஆனால் இந்த மாலில் பார்த்தது எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கருவாடு, சென்னாக்குண்ணி, இந்த குட்டி குட்டி மீன்லாம் கூட க்ளீன் பண்ணியே வச்சுருந்தாங்க, ஆஞ்சி வச்சுருந்தாங்க. நண்டு, நம்ம கடலில் சீ ஃபுட்டுமே எல்லாமே இருந்தது. பெரிய பெரிய மீன், நண்டு, இறாலாம் என்ன வெரைட்டி இருக்குது அது. அந்த சேலமன் ஃபிஷ்ஷுன்னுவாங்க, அது வெளிநாட்டில் தான் ரொம்ப கிடைக்கிடுவாங்க. ஆனால் அதுவுமே வச்சுருந்தாங்க, நல்லா பெரிய பெரிய மீன். அந்த மீனுமே நான் அங்கே பார்த்தேன். இங்கே தான் நான் அந்த மீனை பார்த்துருக்கேன். வீடியோவில் பார்த்தாலும் சரி, நேரில் அங்கே தான் பார்த்தேன் நான் அந்த மீன். இது வந்து இங்கே வந்து நான் வாங்கியிருக்கிறேன் ஆற்று நண்டு அப்படின்னு சொல்ல, உயிரோடவே இருந்ததுங்க அந்த நண்டு. கருப்பு கலரில் இருக்கும், கருப்பாக. இது வந்து நல்லாயிருக்கும் இந்த நண்டு. ஆனால் ஆற்று நண்டு நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அங்கே எப்படி என்னன்னு தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு ஆற்று நண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உயிரோடவே இருந்தது. எல்லாமே இந்தமாரி கட்டி கொடுக்க நல்லா பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாங்க, அப்படி இருந்தது. சரி, கருவாடெலாம் மற்றதெல்லாம் நாக்கு கருவாடு இதெல்லாம் இருந்ததுனால, ஆனால் க்ளீனாக இருந்தது. கருவாடெலாம் பார்த்து வாங்கலாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கலை. இது வந்து ஃபிஷ்ஷு, நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு ஃபிஷ்ஷு வந்து இது ஒரு ஃபிஷ்ஷு போட்டு இந்தமாரி ஃபைட்ரு என்னெல்லாம் ஃபிஷ் இருக்குதோ அதெல்லாம் இந்தமாரி ஒரு பாட்டிலில் போட்டு நேம் எழுதி அதிலே வச்சுருக்காங்க. செம்பருத்தி பூ அது அங்கே சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக அழகாக இருந்ததுங்க. அதை நின்று பார்த்துக்கினே இருக்கலாம் போல் இருந்தது. இங்கேயுமே அப்புறம் வந்து இதுவுமே பேக்கரி ஐட்டம் தான். இந்த ப்ரெட்டு, வெஜ்ஜு ரோலு, அந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இருந்தது. நம்ம என்ன கேக் ஐட்டம்லாம் கேட்குறோங்களோ எல்லா வெரைட்டியும் எல்லாமே அங்கே இருந்தது. இவங்க ஏதோ ஒரு கேக் பீஸு ஒரு 2 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் வாங்கி அங்கேயே சாப்பிட்லாம் ஆசைக்குன்னு பார்த்தா முடியாதுங்க. எல்லாமே வெளில வந்து பில் போட்டுட்டு நம்ம என்ன பொருள்லாம் வாங்குகிறோமோ அதெல்லாம் பில் போட்டு வெளில தான் வந்து சாப்பிட்லாம். இந்த கேக் ஐட்டம் எல்லாமே அங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், மிக்சர் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் இருந்து எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சிட்டாங்க. ரஸ்க்கு, ப்ரெட்டு, மிக்சரு எல்லாமே வந்து கடல் போல் குவிஞ்சு இருக்குதுன்றாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாத்தையும் ஏதோ எக்ஸிபிஷன் போன மாதிரி எல்லாத்தையும் அழகாக சுற்றி பார்த்துன்னு வந்தாச்சு. அப்புறம் அந்த ஊட்டி வரிக்கு மட்டும் ஒரு டப்பா வாங்கணும். அது நல்லா இருக்கும் இல்லையா டேஸ்ட்டு, அதனால் அது மட்டும் ஒரு டப்பா வாங்கிக்கணும். பசங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நம்மளும் சாப்பிடலாம். எனக்கு பிடிக்கும் அந்த வரிக்கை, அதனால் நான் அது மட்டும் ஒரு டப்பா வாங்கணும். அப்புறம் மீதிலாம் வாங்கலை, அப்படியே ஒன்ஸ் பார்த்துனே வந்தாச்சு.
அதுக்கப்புறம் மறுபடியும் வெஜிடபிள் பக்கம் வந்தோம். சரி என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த பேபி பொட்டோட்டோ வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் கிடச்சிக்குதுங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் குட்டியாகவே இருந்தது. அது மட்டும் 1 கிலோ வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன். எனக்கு என்னவோ அது வாங்கணுன்னு ஆசை. இங்கே ஒரு தடவை நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த பழமுதிலே எங்கேயோ பார்த்தேன், கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. அதனால் அதையும் வாங்கிட்டு தான் வந்தேன். ஆனால் இது அதோட நல்லா குட்டியாக இருந்தது. அது மட்டும் 1 கிலோ வாங்கிட்டு அப்புறம் வந்து இந்த இஞ்சின்னு சொல்லுவாங்க. நான் எப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அதை செஞ்சுருக்கிறேன், துவையல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இங்கே நான் பாண்டிச்சேரியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட பார்த்துருக்கேன். பழமுதிர் அதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு ஒன்றும் அவ்வளோ கிடைக்கல ரொம்ப நாளாகவே. அப்புறம் அங்கே இருந்தது, அது ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சரி துவையல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ்லாம் வேறு எதுவும் நம்ம வாங்க, நம்ம தான் சந்தைக்கு போய்ட்டு அழகாக நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தாச்சு, எதுக்கு இதை வேறு வாங்கணும்னு சொல்லிட்டு இஞ்சியும் உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கிக்கினேன். அங்கே வாங்கினேன். அதுக்கப்புறம் பில்லிங் வந்தாச்சு. பில் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் குட்டீஸ் வச்சு நாங்கள் போய் வெளில நானும் அம்மா வெயிட் பண்ணிருந்தோம். ஜாலியாக இருந்ததுங்க. உண்மையிலே வந்து இந்த குழந்தைங்கள வச்சுக்கின்னு நம்ம சுற்றி பார்த்துன்னு வந்தது ரொம்பவே நல்லாவே ஜாலியாக இருந்தது. பில் போட்டுன்னு வந்து வெளில வந்து உட்காந்து எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. அழகாக வாங்கிட்டு வந்து வெளில உட்காந்துன்னு சூப்பராக சாப்பிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் வாங்கினதெல்லாம் இது தான். அழகாக வந்து உட்காந்து வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே சூடு ஆறி போச்சு. எப்போ வாங்குறது எப்போ வந்து சாப்பிட்றது, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அப்படியே சரி பாக்கெட்டில் இருந்தது 1 2 தான் கொஞ்சம் சூடாக இருந்தது, மீதெல்லாம் கொஞ்சம் ஆறி போன மாதிரி தான் இருந்தது. சாண்ட்விட்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அழகாக சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறமா இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு தனியாக ஜுடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா, சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பணும். அங்கே போயிட்டு போயிடலாம் ஒரு ரெடியாக அப்படின்ட்டு. இந்தமாரி வந்து பஸ் மாரி வருது பாருங்கள், டபுள் டக்கர் பஸ் மாரி. இதில் வந்து பசங்களை கூட்டுக்கின்னு சும்மா ஒரு ரவுண்டு மாரி போயிட்டு வராங்க. அப்புறம் இந்த ட்ரெயின் மாரி வந்தது, இதுவுமே நல்லா இருந்தது ஜாலியாக. பசங்களாம் குட்டீஸ் கூட்டின்னு போனால் அழகாக உட்கார வச்சு இந்தமாரி சுற்றி பார்த்துன்னு வரலாம். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு பஸ்ல வந்து இறங்கி அந்த ஷார்ட்டை குடிச்சு போயிட்டு. ஓகே பாய், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். ஹலோ, வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 10:30. 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு சரி என்னெல்லாம் வாங்குறோம் காட்டலான்னு பார்த்தோம். இது வந்து சாண்ட்விச் பிரெட், அப்புறம் சும்மா கேக்கு, ஸ்நாக்ஸ் தாங்க அங்கே வாங்கணும் நாங்கள் நிறையா. வர்க்கி, இது வந்து டைப்பா ஜாம் வச்சிருக்காங்க, எல்லா ஃப்ரூட்லயும் வச்சிருக்காங்க. நாங்க வந்து சரி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிச்சியும் ஆப்ரிகாட்டும் வாங்கியிருக்கோம். கம்மியா தான் இருக்கு. 150 கிராம் வந்து இது 28 ருபீஸ், இது அரௌண்ட் 18 ருபீஸ் நினைக்கிறேன். இது கொஞ்சம் கூட இருந்ததால 20 ருபீஸ், இது 33 ருபீஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கரண்டிலாம் அம்மா வாங்கினாங்க, உடன்ல இந்த கொட்டாஞ்சி கரண்டிலாம் நல்லா இருக்குது. குவாலிட்டிலாம் பார்க்குறதுக்கு நான் நிறைய இடத்த இதுமாரி வாங்கணும்னு பார்த்தேன். ஆனால் அங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. உள்ளுமல்ல ரேட்டு கொஞ்சம் கூட தான். நம்ம பெட்ஷீட்டுலாம் அந்த மால்லலாம் சும்மா போய் அழகாக ஒரு எக்ஸிபிஷன் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் இதெல்லாம் ஓகே தான், நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ரேட்டுமே ஓகே தான், ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. நான் ரேட்லாம் இதை சொல்கிறேன். அப்புறம் வந்து தேங்காய் பூ, இதெல்லாம் வந்து அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி டப்பால பேக் பண்ணி விற்கிறாங்க. எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குங்க. இதுதான் அதுதான் அந்த எல்லா ஃப்ரூட்டும் இருக்கு. பணம் தான் வேணும். ஆமா, இது வந்து பேபி பொட்டேட்டோ, குட்டி குட்டியா பேபி பொட்டேட்டோஸ். இது வந்து ஒரு பர் கேஜி வந்து 49 ருபீஸ். நாங்கள் வாங்கினது 800 கிராம் தான் இருக்குது. அப்புறமா இஞ்சி வாங்கணும். இது வந்து மாங்காய் மாதிரியே இருக்கும் இந்த இஞ்சி வந்து நம்ம சாப்பிட்றது. துவையல் ஊறுகாலாம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் பேரிக்காய், எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கு. நம்ம கிட்ட காசு தான் வேணும், பத்துல நிறைய காசு இருந்தா போய் வாங்கி வரலாம். அப்புறம் வந்து சும்மா பவுல் அம்மா தான் வாங்கினாங்க இதெல்லாம். அப்புறம் சாக்லேட், அப்புறம் மேகி. வீட்டுல இருந்து பேக் எடுத்துட்டு போவோம், அதே இது ஒரு பேக் 18 ருபீஸ். இந்த பேக் 18 ருபீஸ்.
நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாலாம் போகல, அதனால தான் பேக் எதை எடுத்துட்டு போகாம போயிடுச்சு. சாப்பிட்டு வரலாம் சும்மா போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு எதனா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு சும்மா ஒரு சிலது வாங்கிட்டேன். சரி ஓகே, அடுத்த vlogல பார்க்கலாம். பாய், டேக் கேர். நாங்கள் வந்து மாலில் வாங்கின பொருள்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.